27/8/2026 கிரிவல பாதையில் உள்ள தமிழ் பெண் கோயிலுக்கான ஜோதீஸ்வரர் ஆடி புரிந்து ஆவணி பௌர்ணமி பெருந்திரளான பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று ஓம் நமச்சிவாய. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பௌர்ணமியை முன்னிட்டு கோடிக்கணக்கான மக்கள் பௌர்ணமிக்கு அண்ணாமலை தரிசிக்க கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து மேலும் கிரிவலத்திற்கு செல்ல மக்கள் ஜாஸ்தி வேண்டுதல் எதுவும் சலம் உடனே நிறைவேறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கபிலனுக்கு அரோகரா. திருவண்ணாமலையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். அண்ணாமலையார் கோயிலில் 5 மணி நேரம் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் பக்தர்கள் அவதிப்பட்டனர். நினைக்க முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபோத தலங்களில் அக்னித்தலமாகவும் அமைந்திருக்கிறது அண்ணாமலையார் திருக்கோயில். அடிமுடி காணாத ஜோதிப்புழம்பாக இறைவன் எழுந்தருளிய திருத்தலம் என்பதால் இங்குள்ள மலையே மகேசனாக காட்சியளிக்கிறது. அதனால் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் இறைவன் திருவடிவாக திகழும் கிரியை வலம் வந்து பக்தர்கள் வழிபடுகின்றனர். பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் சென்று வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் நேற்று அதிகாலை 4 மணிக்கு பூஜையுடன் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலையம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் பௌர்ணமி சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்தது. அதைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணி முதல் தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். நடை அடைப்பு இல்லாமல் இரவு 9 மணி வரை தொடர்ச்சியாக பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராஜகோபுரம் வழியாக சுவாமி தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தரிசனத்துக்கு திரண்டதால் கோயில் வெளி பிரகாரத்தில் தேரடி வீதி, பெரிய தெருவரை தரிசன வரிசை நீண்டிருந்தது. அதனால் சுமார் 5 மணி நேரத்துக்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து கிரிவலம் முடித்துவிட்டு மீண்டும் 5 மணி நேரத்துக்கும் மேலாக வரிசையில் காத்திருந்ததால் பக்தர்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். தேரடி வீதியில் வரிசையில் காத்திருந்த பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் நேற்று காலை 9:53 மணிக்கு தொடங்கி இன்று காலை 10:29 மணிக்கு நிறைவடைந்தது. அதையொட்டி நேற்று காலையில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். இரவு முழுவதும் விடிய விடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். அதனால் கிரிவலப்பாதை அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் தொலைவும் பக்தர்கள் வெள்ளத்தால் நிறைந்திருந்தது. கிரிவலப்பாதையில் அஷ்டலிங்க சன்னதிகள், இடுக்கு பிள்ளையார் கோயில் உள்ளிட்ட சன்னதிகளை வழிபட்டபடி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கிரிவல பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் வழக்கம் போல மோர், குடிநீர், அன்னதானம் வழங்கப்பட்டன. மேலும் தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் மற்றும் கர்நாடகா, ஆந்திர மாநிலத்தில் இருந்து கடந்த 2 நாட்களாக சுமார் 1200 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. அதேபோல் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. அதையொட்டி நகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் தற்காலிக பஸ் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் நகருக்குள் அனுமதிக்கவில்லை. எனவே நகருக்கு வெளியே சாலையோரங்களில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையில் இருந்து மூத்த செய்தியாளர் கந்தசாமி ஜோதீஸ்வரன். வந்தேன் வந்தேன்
திருவண்ணாமலை. கண்டேன் கண்டேன் என் அண்ணாமலை. சொன்னேன் சொன்னேன் ஓ நமச்சிவாய. கொண்டேன் கொண்டேன் சிவமெனும் பேரொளியை. ருத்ராட்சம் மாலை அணிந்து பித்தனாய் உம் பாதம் பணிந்து சித்தனாய் மனம் தெளிந்து சிவத்துள் சிவமாய் ஒளிந்து தவத்துள் தனிமையை உணர்ந்து அவயம் கொண்டேன் உன்னை அணைத்து வந்தேன் வந்தேன் திருவண்ணாமலை. கண்டேன் கண்டேன் என் அண்ணாமலை. சொன்னேன் சொன்னேன் ஓ நமச்சிவாய. கொண்டேன் கொண்டேன் சிவமெனும் பேரொளியை. அண்ணாமலையாருடன் உண்ணாமுலை அம்மனையும் வணங்கி சிரமுயர்த்தி ராஜகோபுரம் கண்டு பூதநாராயண பெருமாளை போற்றி இரட்டை பிள்ளையாரையின் முக்கத்துடன் பணிந்து செல்லு செல்லு கிரிவலம் சொல்லு சொல்லு ஓ நமச்சிவாய. வந்தேன் வந்தேன் திருவண்ணாமலை. கண்டேன் கண்டேன் என் அண்ணாமலை. சொன்னேன் சொன்னேன் ஓ நமச்சிவாய. கொண்டேன் கொண்டேன் சிவமெனும் பேரொளியை. இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் ஏமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என 8 லிங்கத்தையும் 8 தீராத துன்பங்கள் விலகும் உன்னை விட்டு. வந்தேன் வந்தேன் திருவண்ணாமலை. கண்டேன் கண்டேன் என் அண்ணாமலை. சொன்னேன் சொன்னேன் ஓ நமச்சிவாய. கொண்டேன் கொண்டேன் சிவமெனும் பேரொளி. பௌர்ணமி நாளில் குளிர் ஒளியிலும் அமாவாசை நாளில் இருள் நிலையிலும் வலம் வலம் கிரிவலம் வருவோம். நலம் பெருக நன்மைகள் பெறுவோம். வந்தேன் வந்தேன் திருவண்ணாமலை. கண்டேன் கண்டேன் என் அண்ணாமலை. சொன்னேன் சொன்னேன் ஓ நமச்சிவாய. கொண்டேன் கொண்டேன் சிவமெனும் பேரொளியை.